நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை, முருகர் சிலை, நின்ற கோலத்தில் பெருமாள், சயன கோலத்தில் பெருமாள், இப்படி 3 வெவ்வேறு கோயில்களில் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ண முடியும். எங்கன்னு சொல்கிறேன், டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி டே 26 ஆஃப் 30 days 30 டெம்பிள் வீடியோஸ் 200K ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 3 கோயிலுமே பக்கத்து ஊரில் தான் இருக்கு. நீங்கள் செங்கல்பட்டுல இருந்து கல்பாக்கம் போறீங்க அப்படின்னா இந்த 3 கோயிலை கண்டிப்பாக கிராஸ் பண்ணி தான் போயிருந்திருப்பீங்க. அடுத்த வாட்டி இந்த பக்கம் போறப்ப கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் செங்கல்பட்டுல இருந்து கல்பாக்கம் போறீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய ஊர் முள்ளிக்குளத்தூர். ரைட் சைடுல அருள்மிகு முத்துக்குமார சுவாமி முருகர் டெம்பிள் இருக்கும். இந்த கோயில முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் வெளியில 6 படி வீடுமே உங்களால தரிசனம் பண்ண முடியும். அதை விட மிகப்பெரிய முருகர் சிலையை வச்சிருப்பாங்க. பார்க்க அவ்வளவு அழகா இருப்பார் முருகரை தரிசனம் பண்ண அப்புறமா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லயே பெரிய ஆஞ்சநேயர் சிலையோட பெருமாள் டெம்பிள் இருக்கும். இந்த கோயில்ல பெருமாள் சயன கோலத்துல காட்சி அளிப்பாரு. இந்த பெருமாள் கோயிலோட பேரு கலிங்க ரத்தன கண்ணபிரான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் இந்த கோயில தரிசனம் பண்ண முடியும். கல்யாணம் வர வேண்டியும் குழந்தை வர வேண்டியும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 கோயிலும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அனுப்புரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையை உங்களால பார்க்க முடியும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலைக்கு பின்னாடி ஸ்ரீதேவி பூதேவியோட ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுமே இருப்பாரு. அவருமே தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோயிலை பத்தி உங்களோட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க சைடுல டிராவல் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த 3 கோயிலுமே விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.